கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசு யூத ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக பார்த்து கூறுகிறார், நீங்கள் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். அப்படி என்றால் ஓய்வு நாளில் நான் ஏன் ஒரு மனிதனை சுகமாக்கக்கூடாது என்று கேட்டார். அப்பொழுது எருசலேம் மக்களில் சிலர், இவனையா கொலை செய்ய தேடுகிறார்கள்? இவன் தாராளமாக சரியாக பேசுகிறானே, இவன் ஒருவேளை கிறிஸ்துவாயிருப்பானோ என்றார்கள். இவன் கிறிஸ்து என்றால் இவன் எங்கிருந்து வந்தான் என்பது நமக்கு தெரியாதே. ஆனால் இவன் எங்கிருந்து வந்தவன், இவன் பெற்றோர் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியுமே என்று கூறினார்கள். அப்படியென்றால் இயேசுவின் சொந்த யூத ஜனங்களே இன்னும் அவரை இயேசுவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை விசுவாசிக்கவும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு எருசலேம் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். அந்த நேரத்தில் அவர் சத்தமாய், நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என் இஷ்டப்படி இந்த உலகத்திற்கு வரவில்லை. என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், உண்மையுள்ளவர். ஆனால் அவரை நீங்கள் அறியவில்லை. நான் அவரை இன்னார் என்று அறிவேன் என்றார். அப்பொழுது யூத ஜனங்கள் இயேசுவை பிடிக்க சமயம் தேடினார்கள். ஆனாலும் இயேசுவினுடைய பாடு மரணங்களுக்கான நேரம் இன்னும் வராதபடியினால் ஒரு மனுஷனும் அவர் மேல் கை போட்டு பிடிக்கவில்லை. காரணம், இயேசுவை மனுஷர்கள் எல்லாருக்கும் பிடித்திருந்தது. பரிசேயர், வேதபாரகர், மூப்பர்களுக்கு மாத்திரம் இயேசுவை பிடிக்கவில்லை. ஆகவே அவரை பிடிக்க யோசித்தார்கள். இயேசு தன்னை அனுப்பின பிதாவை பற்றி கூறுகிறார். அவர் சத்தியமுள்ளவர் என்று அறிக்கையிடுகிறார். நாமும் இயேசுவை சத்தியமுள்ளவர் என்று அறிக்கையிட வேண்டும். அவருடைய சொந்த ஜனங்களே அவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் எரிச்சலோடு அவரை பிடிக்க ஆயத்தமாக இருந்தாலும் அவரை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக மரிக்கிற நேரம் இன்னும் வரவில்லை. இன்னும் கொஞ்ச நாட்கள் இயேசு இந்த உலகத்தில் மக்களுக்காக பிரசங்கிக்க வேண்டும் என்ற சித்தம் கொண்டார். ஆகவே அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்று கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு மாணவன் அரையாண்டு தேர்வை எழுதி முடித்தான். கிறிஸ்துமஸ், புது வருஷம் எல்லாம் கொண்டாடி முடித்து 5ஆம் தேதி பாடசாலை வந்தான். பின்பு அவன் தாய் மாமாவுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. மே மாதம் மாமாவுக்கு திருமணம். இவனுக்கு ஒரே ஆசை, ஆண்டு இறுதி தேர்வு எழுதியவுடனே அவன் மாமா வீட்டுக்கு சென்று விடுவேன் என்று இவனுடைய பெற்றோர் இவனிடம் கூறினர். அதனால் அவன் மறுநாள் பள்ளிக்கு வந்தான். காலை ஜபம் முடிந்து எல்லா மாணவர்களும் வரிசையாக வகுப்பறை வந்தனர். அவன் நேராக ஆசிரியரிடம் வந்தான். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஆண்டு இறுதி தேர்வு முடிந்ததும் மாமாவுக்கு திருமணத்திற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று கூறினார்கள். ஆகவே டீச்சர், எனக்கு அடுத்த மாதமே முழு ஆண்டு தேர்வை வைத்து விடுங்கள். நான் எழுதிவிட்டு எங்கள் மாமா வீட்டிற்கு சென்று விடுகிறேன் என்றார். அவனுடைய ஆசிரியர் சொன்னார்கள், இல்லை மகனே, அடுத்த மாதம் தேர்வு வைக்க இயலாது. மாதந்தோறும் நடத்த வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுத்து புத்தகம் முழுவதையும் முடித்து உங்களை படிக்க வைக்க வேண்டும். அதற்குள்ளாக சரியாக ஏப்ரல் மாதமும் வந்துவிடும். அதன் பின்பு அரசாங்கம் சொல்லிய நாட்களில்தான் தேர்வு வைக்க முடியும். நீ நினைத்த வேளையிலே தேர்வு வைக்க இயலாது. ஆகவே நீ பொறுமையாக இருந்து நன்றாக படித்து தேர்வை நன்றாக எழுது. அதன் பின்பு நீ கல்யாண வீட்டிற்கு போகலாம். தேர்வு வருகிற வேளையில்தான் வரும் என்று ஆசிரியர் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நம் ஆண்டவரும் இதைத்தான் கூறுகிறார். பிதாவானவர் தன்னுடைய மடியிலே வளர்ந்த ஒரே செல்ல பிள்ளையாகிய என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஆகையால் என்னை மேசியாவாக, இயேசுவாக, தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய மக்களாகிய நீங்களே என்னை விசுவாசிக்காவிட்டால் வேறு யார் விசுவாசிப்பார்கள்? நீங்களே என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள். நான் இன்னும் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டியதிருக்கிறது. அதற்கு முன்பு அவர்கள் இயேசுவை பிடிக்க இயலாது. அந்த தேர்வு போலத்தான் ஆண்டவர் நமக்காக பாடுபடும் வேளை இன்னும் வராதபடியினால் அவரை பிடிக்க யாரும் கை போடவில்லை.
நாம் அவருடைய வேலையை அறிந்து செயல்படுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்முடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதை அறிந்து பொறுமையாயிருந்து பரலோகம் சென்றடைய கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.